பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம ஒரு பாயாசம் தான் பண்ண போறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரையும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஈஸியான ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லனாலும் பரவாயில்ல. நீங்க பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம ஒரு மிக்ஸர் ஜார்ல வந்து அரைக்க போறோம். இது கூட வந்து 2 பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் எதுக்கு சேர்க்குறோம்னா, டேஸ்ட்டுக்காகவும், இன்னொன்று வந்து இந்த பாயாசம் வந்து நல்லா திக்கா ஆகும். அதுக்காண்டி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சா போதும். மாவு மாரி அரைக்க வேண்டாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, முந்திரி பருப்பும், பாதாம் பருப்பும் இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில வந்து நம்ம அரைச்சு வச்ச அரிசிய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இத ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தண்ணியில இந்த அரிசி நல்லா குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிட்டோன்னே, இது கூட வந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு நீங்க பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இந்த பாலோட சேர்ந்து இந்த அரிசி வந்து நல்லா குக் ஆகும். இதில வந்து கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ, நீங்க அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாரி கொதி வந்து நல்லா இந்த மாரி திக்கா இருக்கும். இதான கரெக்டான ஸ்டேஜு. இது வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்போ நீங்க நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்ச பாதாமும், முந்திரியும் இதில நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில நீங்க கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். பால் கூட கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாவும், க்ரீமியாவும் இருக்கும். அதுக்கு பதிலா நான் பாதாம் ரைஸ் கூடயே சேர்த்து அரைச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க பாதாம் அரைக்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு, பால் சேர்க்கும்போது கண்டென்ஸ் மில்க் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னமும் நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. 2 ஸ்பூன் அரிசி இருந்தா நீங்க கண்டிப்பா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.